நல்லா கவனிங்க. நீங்க சத்தத்தை உயர்த்த உயர்த்த ஒரு பரலோக மகிமை இந்த இடத்துல நிரம்பி இருக்கும். ஏன் சொல்றேன்னா, இஸ்ரவேல் ஜனங்க எப்பெல்லாம் அதிகமா சத்தம் போட்டாங்களோ அப்பெல்லாம் அற்புத கிரியைகள் நடந்தது. அப்பெல்லாம் ஒரு மகிமையின் கிரியை நடந்தது. அவர்கள் சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரித்தார்கள். அந்த எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. இன்னைக்கு நம்ம சத்தத்தை உயர்த்தி உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்ல சொல்ல என் வாழ்க்கையில என்னென்னலாம் தடைபட்டு இருக்கிறதோ, என் வாழ்க்கையில என்னென்னலாம் தடையா நிக்குதோ, அது எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணி ஜெயத்தினால் நம்மை நிரப்ப ஆண்டவர் உண்மையும் நீதியும் உடையவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உனக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஈடாகுமோ? அப்பா, கோடி கோடி உங்க சத்தத்தை உயர்த்தி உனக்கது நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் இருமைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். சொல்லுங்களேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் இருமைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி